இது நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் சார். விவோ Y95 மொபைல். நோ சர்வீஸ்ன்னு கஸ்டமர் குடுக்கும்போது, நோ சர்வீஸ் நெட்வொர்க் வரலன்னு சார் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஐஎம்இ நம்பர் செக் பண்ணேன். ஹார்ட்வேர் இது சாஃப்ட்வேர்ல எதுவும் பிரச்சனை இருக்குமான்றதுக்காக. ஐஎம்இ நம்பர் எல்லாமே இருக்கு. பேஸ் பேண்ட் வெர்ஷன் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. மொபைல பிரிச்சோம். பிரிச்சுட்டு ஒன் பை ஒன் அந்த நெட்வொர்க் செக்ஷன்ல இருக்க பிஐசி, 2ஜேஐசி செக் பண்ணோம். என்ன சார்? ஃபர்ஸ்ட்டு வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணேன் சார். வோல்டேஜ் எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு. அதனால அடுத்தது ஐசி தான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா எல்லா ஐசியும் ஒரு ஒரு செக்ஷனா ஒரு ஒரு ஐசியா என்னென்ன வேணுங்க. இப்போ வந்துட்டு டைரக்ட்டா இந்த ஐசி தான் ப்ராப்ளம்ன்றத ஈஸியா இதுல ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இப்ப WDR ஐசில நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அக்யூரேட்டா ரெடி பண்ணலாம் சார். என்ன ஐசிங்கிறத டைரக்ட்டா நம்ம முடிவுக்கே வந்துடலாம். எஸ். ஓகே, ஹாய் கைஸ். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது லைவ் வீடியோ. செட்டில் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்ஷன்லேயே போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னுமே. ஓகே, எந்த ஐசி பிரச்சனை அப்படிங்கிறத ஈஸியாக வித்தின் 4 ஜம்பர்ஸில் ஒரு ஒரு ஐசியாக எடுத்து மாற்றி வச்சு பார்த்து ரீபால் பண்ணி சடைஞ்சு போயிட்டீங்களா? கூல். எளிமையாக வித்தின் 4 ஜம்பர்ஸில் அக்யூரேட்டாக எந்த ஐசி பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சேம் அந்த ஐசி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வெளியில் எடுத்து வச்சு செக் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா ரீபால் பண்ணி வச்சு ஒர்க் ஆகலைன்னா ரீப்ளேஸ் பண்ணுற ஐசியை செக் பண்ணி தூக்கி உட்கார வச்சு செட் ஆன் பண்ணி நெட்வொர்க் கொண்டு வர முடியும் ரொம்ப ஈஸியாக. இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் எடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்யூரேட் ஃபால்ட் ஃபைண்டிங், நாட் பை அசம்ஷன். ஸோ ஆர்எஃப் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னாக்க ஒருத்தரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைன் பண்ணுறோம். ஒருத்தருக்கும் லைவ் செட்டு தந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறோம். லைவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான மெஷர்மெண்ட்டு சேம் கான்ஃபிடென்ட்டு வேறு லெவலில் கிடச்சிரும். ரிப்பேரிங்க்கு தேவை மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்கில்லு சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ். ஓகே, ஃபால்ட் ஃபைண்டிங் நாலேஜ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்து ட்ரைனிங்கோடு கொடுக்குறோம் நாங்கள் இதை. ஸோ நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம், டீச் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பேரிங் இதே மாதிரி பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். வர்ற மார்ச் 28 வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸ் வித் UFS மாஸ்டர் கோர்ஸ் ஃப்ரீயாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 2 கோர்ஸுக்கும் நான் டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். வீடியோஸ் பாருங்கள், எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கிளாரிஃபை ஆகுங்க. அதுக்கப்புறம் ஜாயினிங்கை பற்றி பேசிக்கலாம். Until then, I am signing off. Bye-bye.